நான் எப்பவுமே எனக்கான சோப்பை வீட்டிலே ரெடி பண்ணிக்குவேன். சீசனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். குப்பைமேனி கீரையில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஏன்னா வெயில் காலமாக இருக்குது. அந்த வேர்வை ஸ்மெல்லெல்லாம் நமக்கு வராமல் இருக்கும். உடம்புக்கும் அந்த நமைச்சலெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் இதை எடுத்து இன்றைக்கி செய்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதெல்லாம் கிடச்சிது எனக்கு. குப்பைமேனி இலை, கத்தாழை, இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி. இது கடையில் வாங்கினது சோப் பேஸு. இது ஒரு 1/4 கிலோ எடுத்து டபுள் பாயிலிங் பண்ணி நல்லா கரைஞ்ச உடனே அதில் விட்டமின் இ கேப்சூல் இருக்குது பாருங்கள், அது 2 எடுத்து கட் பண்ணி அதில் ஊற்றிட்டேன். இதுவும் ஸ்கின்னுக்கு நல்லது, அதனால் இதையும் சேர்த்துக்கிட்டேன். ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த குப்பைமேனி பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சம் பாயில் ஆனவுடனே நிறுத்திட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் வாங்கி வச்சுருப்பேன் எப்பயுமே வீட்டில். அதை எடுத்து ஒரு 50 ml அதையும் கலந்துக்கிட்டேன். அப்புறம் வாசனைக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னாக்கா, மல்லிப்பூ வாசனை வர மாதிரி ஒரு சென்ட்டு வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் ஆறினவுடனே ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் ஆறினவுடனே இது அந்த மோல்டு இருக்குது பாருங்கள், சோப் மோல்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். அதில் இதை எடுத்து ஊற்றிக்கணும். அந்த ஷேப் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதை ஊற்றிட்டு நம்ம காற்று பட்டுற மாதிரி ஒரு ஓரமாக வச்சிடணும். ஒரு 12 hours இல்லை 24 hours கூட விடலாம். விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா நமக்கு சோப்பு ரெடியாக இருக்கும். நல்லா அப்படியே எடுத்துடலாம். அது ஈஸியாக வந்துடும். நம்ம கை வச்சு கவுத்தாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நம்மளே செஞ்சோம்னா ஒரு திருப்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் எப்பயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாசனைக்கே போட்டு யூஸ் பண்ணி